அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்க தலைவர்கள் அதில் அவுட் சோர்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அடங்கிய பகுதி பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ட் 4. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 3 வீடியோ இருந்தது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூட்டியாக பார்ட் 4 பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். 1928ஆம் ஆண்டில் பாரதியாரின் தேசபக்தி பாடல்களுக்கு ஆங்கில அரசு விதித்த தடைக்கு எதிராக சட்டமன்றத்தில் உரையாற்றி தடையை தகர்த்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். திரு வி.க. காமராசர், சத்தியமூர்த்தி, நடேசன். ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள். பாரதியாரின் தேசபக்தி பாடல்களுக்கு ஆங்கில அரசு விதித்த தடைக்கு எதிராக சட்டமன்றத்தில் உரையாற்றி தடையை தகர்த்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? ஓகே, கூடவே சில குறிப்புகளும் கொடுப்பேன், அதையும் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், அன்றைய சென்னை மாகாணத்தில் ஆங்கிலேய அரசு பாரதியாரின் சுதேச கீதங்கள் உள்ளிட்ட பல தேசபக்தி பாடல்கள் அடங்கிய நூல்களில் தேச துரோகம் இருப்பதாக கூறி தடை விதித்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த நூல்களை பறிமுதலும் செய்தனர். ஸோ அப்போ பாரதியார் இயற்றிய நூல், அந்த கவிதை தொகுப்பு அடங்கிய நூல் பேர் என்ன அப்படின்னா சுதேச கீதங்கள். ஓகேங்களா? ஸோ அவர் இயற்றிய அந்த தேசபக்தி பாடல்களில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இருப்பதாக கூறி தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு அதற்கு தடை விதித்து அந்த நூல்களை பறிமுதல் செய்தனர். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் என்ன நடந்தது அப்படின்னா, சத்தியமூர்த்தி இருக்கார் இல்லைங்களா, சத்தியமூர்த்தி அவர்கள் சட்டமன்றத்தில் விவாதம் நடத்தி பாரதியாரின் பாடல்கள் தேசபக்தியை வளர்ப்பவை என்றும் அதற்கு தடை விதிப்பது கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாகும் என்று ஆக்ரோஷமாக வாதிட்டு அந்த சட்டசபையில் பார்த்திங்கன்னா தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ பலத்த எதிர்ப்புகளின் காரணமாக பாரதியின் பாடல்கள் மீதான தடை நீக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சுதந்திர போராட்ட வீரர் ப. ஜீவானந்தம் அவர்களை இந்த தேசத்தின் சொத்து என்று புகழ்ந்து பாராட்டியவர் யார்? சுதந்திர போராட்ட வீரர் ப. ஜீவானந்தம் அவர்களை இந்த தேசத்தின் சொத்து என்று புகழ்ந்து பாராட்டியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பாரதியார், ராஜாஜி, காந்தியடிகள், நேரு. ஆன்சர் பண்ணுங்கள். இது கெஸ் பண்ணாவே அடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காந்தியடிகள். ஓகேங்களா? அவர் தான் ப. ஜீவானந்தம் அவர்களை இந்த தேசத்தின் சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எப்போ அது நடந்தது அப்படின்னா, காந்தியடிகள் எப்போன்னா காந்தியடிகள் அவர்கள் ஜீவானந்தம் நடத்தி வந்த சிராவயல் ஆசிரமத்துக்கு சென்றபோது ஜீவாவிடம் அவரது சொத்து மதிப்பு குறித்து கேட்டார். யார்? காந்தியடிகள். ஸோ அப்போ அதுக்கு ஜீவானந்தம் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த தேசம்தான் எனது சொத்து என்று பதிலளித்தார். இதை கேட்டு வியந்து போன காந்தி, இல்லை இல்லை, நீங்கள்தான் இந்த தேசத்தின் சொத்து என்று அவரை பாராட்டி வாழ்த்தினார். ஓகேங்களா? ஓகே, இது எப்போ சொன்னார் அப்படின்னா, ஜீவானந்தம் நடத்தி வந்த சிராவயல் ஆசிரமத்துக்கு சென்றபோது ஜீவாவிடம் அவரது சொத்து மதிப்பு குறித்து காந்தியடிகள் கேட்டபோது அவர் இவ்வாறு பதிலளித்தார், இந்த தேசம்தான் எனது சொத்து என்று ஜீவானந்தம் பதிலளித்தார். அப்போ இல்லை இல்லை, நீங்கள்தான் இந்த தேசத்தின் சொத்து என்று காந்தியடிகள் அவரை புகழ்ந்தார். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கேள்வியாக இருக்குது. மூன்றாவது கேள்வி பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து ஏற்பட்ட போராட்டங்களின் விளைவாக இங்கிலாந்து நாடாளுமன்றம் நியமித்த விசாரணை குழுவிடம் சாட்சியம் கூற காங்கிரஸ் சார்பில் லண்டனுக்கு அனுப்பப்பட்ட சிறப்பு குழுவின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ கேள்வி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா படித்து புரிஞ்சுக்குங்க. இன்னொருக்கா வேணால் படிக்கிறேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து ஏற்பட்ட போராட்டங்களின் விளைவாக இங்கிலாந்து நாடாளுமன்றம் நியமித்த விசாரணை குழுவிடம் சாட்சியம் கூற காங்கிரஸ் சார்பில் லண்டனுக்கு அனுப்பப்பட்ட சிறப்பு குழுவின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராசர், ஜீவானந்தம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? நான்காவது கேள்வி பாருங்கள். சி.ஆர். தாஸ் தலைமையிலான சுயராஜ்ய கட்சியில் இடம்பெற்ற தலைவர்களுள் பொருந்தாத நபரை தேர்வு செய்க.
சிஆர் தாஸ் தலைமையிலான சுயராஜ்ய கட்சியில் இடம்பெற்ற தலைவர்களுள் பொருந்தாத நபரை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுபாஷ் சந்திரபோஸ், சத்தியமூர்த்தி, ஸ்ரீனிவாச ஐயங்கார், ராஜேந்திர பிரசாத். ஸோ ஒத்துழையாமை இயக்க தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு 2 அணிகள் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அந்த மாற்றத்தை விரும்புவோர் தான் பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி. ஸோ அதில் இருந்த உறுப்பினர்களில் பொருந்தாத நபர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. ஸோ அவர் மாற்றத்தை விரும்பாதோர் அணியில் இருந்தவர் தான் ராஜேந்திர பிரசாத். மற்ற 3 பாருங்கள். சுபாஷ் சந்திரபோஸ், சத்தியமூர்த்தி, ஸ்ரீனிவாச ஐயங்கார். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியில் இருந்தவங்க, மாற்றத்தை விரும்புவோர். ஓகேங்களா. ஸோ மேலும் பலர் பாருங்கள், அந்த மாற்றத்தை விரும்புவோர் அப்படிங்கிற அந்த அணியில் இருந்தவங்க. சிஆர் தாஸ் தலைவராக இருந்திருப்பார், மோதிலால் நேரு செயலாளர். ஸோ அது சுபாஷ் சந்திரபோஸ் அவர், ப்ளஸ் அடுத்து பார்த்திங்கன்னா வித்தல்பாய் பட்டேல், சத்தியமூர்த்தி, ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஸோ இவங்கெல்லாம் முக்கிய உறுப்பினர்கள், சுயராஜ்ய கட்சியை சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள். ஓகேங்களா. மாற்றத்தை விரும்பாதோர் அவங்க பார்த்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் செயல்பட்ட ஒரு அணி. ஓகேங்களா. ஸோ ராஜாஜி தான் தலைவர். ஸோ வல்லபாய் பட்டேல், வஉ சிதம்பரனார், ராஜேந்திர பிரசாத், எம்ஏ அன்சாரி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார். ஸோ இவர்கள் தான் முக்கியமான உறுப்பினர்கள். ஓகேங்களா. ஸோ 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் பொருந்தாத நபர் யாருன்னா ஆப்ஷன் டி, ராஜேந்திர பிரசாத். 5வது கேள்வி பாருங்கள். கூற்று 1936 தீரர் சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவரான போது காமராசரை செயலாளராக தேர்வு செய்தார். ஸோ இதுதான் கூற்று. காரணம் பாருங்கள். காமராசர் சத்தியமூர்த்தியை தனது அரசியல் நெறியாளராக ஏற்றிருந்தார். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் சரி, மேலும் சரியான விளக்கம். கூற்று காரணம் சரி, மேலும் சரியான விளக்கம் அல்ல. ஸோ இதில் எது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று காரணம் சரி, மேலும் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஓகேங்களா. பாருங்கள். 1936 சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவரான போது காமராசரை செயலாளராக தேர்வு செய்தார். காரணம், காமராசர் சத்தியமூர்த்தியை தனது அரசியல் நெறியாளராக ஏற்றிருந்தார். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அரசியல் குருன்னு சொல்கிறோம்ல, அதே தான். ஓகேங்களா. ஓகே, 6வது கேள்வி பாருங்கள். நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்போடு தொடர்புடைய நபரை கண்டறிக. நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்போடு தொடர்புடைய நபரை கண்டறிக. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அரவிந்த் கோஷ், சந்திரசேகர் ஆசாத், லாலா லஜபதி ராய், பகத்சிங். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பகத்சிங். ஓகேங்களா. நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்போடு தொடர்புடைய நபர் யாருன்னா பகத்சிங். ஓகேங்களா. ஸோ பாருங்கள். 1926 மார்ச் மாதத்தில் பஞ்சாப் மாநிலம் லாகூரில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நவஜவான் பாரத் சபா. ஓகேங்களா. ஸோ அன்றைய பாகிஸ்தானில் இருந்த பஞ்சாப் மாகாணம். ஓகேங்களா. ஸோ அங்கிருந்த லாகூரில் தொடங்கப்பட்டது தான் இந்த நவஜவான் பாரத் சபா. ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை ஒன்று திரட்டி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக சுதந்திர போராட்ட உணர்வை இளைஞர்களிடையே பரப்புவது இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம். ஓகேங்களா. ஓகே, 7வது கேள்வி பாருங்கள். 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது எழுச்சியுரை நிகழ்த்தி இளைஞர்களை தூண்டியதற்காக ப. ஜீவானந்தம் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்கள். 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது எழுச்சியுரை நிகழ்த்தி இளைஞர்களை தூண்டியதற்காக ப. ஜீவானந்தம் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வேலூர், திருச்சி, கோவை, மதுரை. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருச்சி. ஓகேங்களா. திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ அப்போது இந்த சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருந்த போது தான் பகத்சிங்கின் தோழர்களான பி.கே. தத், சாட்டர்ஜி போன்ற பலரை சந்தித்தார். ஓகேங்களா. ஸோ அப்போ அவர்களின் தோழமையும் சிறையில் அவர் படித்த நூல்களும்
தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக பரிணாமம் கொள்ள செய்தது? யாரைய? பா ஜீவானந்தம் அவர்களை. ஓகேங்களா? ஸோ அப்போ அவர் சிறையில் இருந்தபோது தான் பகத்சிங்கோட தோழர்களான பிகே தத் மற்றும் சாட்டர்ஜி போன்ற பலரை சந்தித்தார். அவர்களின் தோழமையும் சிறையில் அவர் படித்த நூல்களும் தான் ஜீவானந்தம் அவர்களை ஒரு கம்யூனிஸ்டாக பரிணாமம் கொள்ள செய்தது. ஓகேங்களா? ஸோ 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருச்சி. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இடையில சொல்கிற சிறு சிறு குறிப்புகளும் நோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, 8வது கேள்வி பாருங்கள். பின்வரும் தகவல்களுக்குரிய நபரை தேர்வு செய்க. பின்வரும் தகவல்களுக்குரிய நபரை தேர்வு செய்க. பாருங்கள், முதல் தகவல் பாருங்கள். 2ஆம் உலகப் போருக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் மக்களிடம் கட்டாய வரி வசூல் செய்த போது அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். இது ஒரு தகவல். ஓகேங்களா? 2வது பாருங்கள். இதற்காக 1940 டிசம்பர் 1 இந்திய பாதுகாப்பு விதிகளின் கீழ் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இது 2வது தகவல். 3வது பாருங்கள். வேலூர் சிறையில் இருந்தபோதே 1941 பிரிட்டிஷ் அரசின் எதிர்ப்பையும் மீறி விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த 3 தகவல்களும் ஒரு நபரை குறிக்கிறது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தீரர் சத்தியமூர்த்தி, காமராசர், அறிஞர் அண்ணா, ராஜாஜி. ஸோ இந்த 3 தகவல்களுக்குரிய நபர் யாருன்னு ஆப்ஷனில் கண்டுபிடிங்க. கிட்டத்தட்ட 3வது தகவல் பார்த்தீங்கன்னாவே யாருன்னு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காமராசர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 தகவல்களுக்குரிய நபர் யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, காமராசர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பெரியார் ஈவேரா அவர்களால் தனது குடியரசு பதிப்பகத்தில் வெளியிடப்பட்ட நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற பகத்சிங்கின் நூலினை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக 6 மாதம் சிறை தண்டனை பெற்றவர் யார்? ஸோ கேள்வி இன்னொருக்க படிக்கிறேன் பாருங்கள். பெரியார் ஈவேரா அவர்களால் தனது குடியரசு பதிப்பகத்தில் வெளியிடப்பட்ட நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற பகத்சிங்கின் நூலினை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக 6 மாதம் சிறை தண்டனை பெற்றவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். திரு வி.க., தந்தை பெரியார், பா ஜீவானந்தம், சத்தியமூர்த்தி. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பா ஜீவானந்தம். ஓகேங்களா? ஸோ பா ஜீவானந்தம் தான் இந்த நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ யாருடைய வேண்டுகோள் அப்படின்னா தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவரின் குடியரசு இதழுக்காக, அதாவது சொல்லியிருக்கு இல்லைங்களா, குடியரசு பதிப்பகத்தில் இந்த நூலை மொழிபெயர்த்தார் அவர். அதாவது தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரின் குடியரசு இதழுக்காக இந்த நூலை பா ஜீவானந்தம் அவர்கள் மொழிபெயர்த்தார். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிறது பகத்சிங் அவர்கள் சிறையில் இருக்கும்போது எழுதிய ஒரு கடிதம். ஓகேங்களா? ஸோ அந்த தந்தைக்கு எழுதிய கடிதம் தான் அதை அப்படியே நூலாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? பகத்சிங் தான் தூக்கிலிடப்படுவதற்கு முன் எழுதிய நூலான நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற நூலினை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பா ஜீவானந்தம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். பகத்சிங் அவர்கள் 1931ஆம் ஆண்டு லாகூர் சிறையில் இருந்தபோது தனது தந்தைக்கு எழுதிய கடிதம் தான் இந்த புத்தகத்தின் அடிப்படை. ஓகேங்களா? ஓகே, எப்போ எங்கே இருக்கும்போது எழுதினார் அப்படின்னா 1931ஆம் ஆண்டு லாகூர் சிறையில் இருந்தபோது தனது தந்தைக்கு எழுதிய கடிதம் தான் இந்த புத்தகத்தின் அடிப்படை. ஓகேங்களா? ஸோ 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பா ஜீவானந்தம். 10வது கேள்வி பாருங்கள். சரியான விடையை தேர்வு செய்க. 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் காங்கிரஸின் தலைவரானார். 2வது பாருங்கள். ஜனசக்தி என்னும் இதழுடன் தொடர்புடையவர் பா ஜீவானந்தம். ஸோ இதில் எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 இரண்டுமே சரியானது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் காங்கிரஸ் தலைவரானார். ஸோ எந்த சூழ்நிலையில் அவர் தலைவராக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916ஆம் ஆண்டு ஹோம் ரூல் இயக்கம், அதாவது தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் விளைவாக கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் அடைக்கப்பட்டார் யார்? அன்னி பெசன்ட் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு தான் 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் போது அவர் காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமையையும் அன்னி பெசன்ட் அம்மையார் பெற்றார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜனசக்தி என்னும் இதழுடன் தொடர்புடையவர் ப. ஜீவானந்தம். இதுவும் சரியானது தான். ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1937ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? கம்யூனிச இயக்கம் மற்றும் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி ஆகிய பெயரால் வார இதழாக தொடங்கப்பட்டது தான் இந்த ஜனசக்தி என்னும் நாளிதழ். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 சரி. 11வது கேள்வி பாருங்கள். 1917ஆம் ஆண்டில் அன்னி பெசன்ட் அம்மையார் கைதை எதிர்த்து ராஜபாளையத்தில் எழுச்சிமிக்க கண்டன ஊர்வலத்தை தலைமை ஏற்று வழிநடத்தியவர் யார்? இன்னொருக்க படிக்கிறேன் பாருங்கள். 1917ஆம் ஆண்டில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் கைதை எதிர்த்து ராஜபாளையத்தில் எழுச்சிமிக்க கண்டன ஊர்வலத்தை தலைமை ஏற்று வழிநடத்தியவர் யார்? சேலம் ராமசாமி, கிருஷ்ணசாமி சர்மா, அரங்கசாமி ராஜா, குமாரசாமி ராஜா. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அரங்கசாமி ராஜா. ஓகேங்களா? ஸோ அவர் தான் 1917ஆம் ஆண்டில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் கைதை எதிர்த்து ராஜபாளையத்தில் எழுச்சிமிக்க கண்டன ஊர்வலத்தை தலைமையேற்று நடத்தினார். ஓகேங்களா? ஸோ அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜபாளையத்தில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா அரங்கசாமி ராஜா. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வருபவர்களுள் யார் காந்தி கதர் வஸ்திராலயம் என்ற நிறுவனத்தை தொடங்கியவர்கள்? ஸோ 2 பேர் இருப்பாங்க. பின்வருபவர்களுள் யார் காந்தி கதர் வஸ்திராலயம் என்ற நிறுவனத்தை தொடங்கியவர்கள்? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். குமாரசாமி ராஜா, அரங்கசாமி ராஜா, கிருஷ்ணசாமி சர்மா, சேலம் ராமசாமி. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள். கீழே தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஏபிசிடின்னு தனியாக இருக்குது. யார் எந்த 2 பேர் அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அதாவது குமாரசாமி ராஜா மற்றும் அரங்கசாமி ராஜா. ஓகேங்களா? ஆகிய இருவரும் இணைந்து காந்தி கதர் வஸ்திராலயம் என்ற நிறுவனத்தை தொடங்கியவர்கள். ஓகேங்களா? ஓகே, 13வது கேள்வி பாருங்கள். 1919 நடைபெற்ற அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற தந்தை பெரியார் தன்னுடன் யாரை அழைத்து சென்றார்? 1919 நடைபெற்ற அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற தந்தை பெரியார் தன்னுடன் யாரை அழைத்து சென்றார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, பாரதியார், ப. ஜீவானந்தம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா? ஸோ அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற தந்தை பெரியார் தன்னுடன் வ.உ. சிதம்பரனாரை அழைத்து சென்றார். ஓகேங்களா? 14வது கேள்வி பாருங்கள். நாடு முழுவதும் தன்னாட்சி இயக்கத்தை வலுப்படுத்தவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் திலகர் தென்னிந்திய பயணம் மேற்கொண்ட போது மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு எந்த ஆண்டு? 1916, 1917, 1918, 1919. 14வது கேள்வி. ஆன்சர் பண்ணுங்கள். தன்னாட்சி இயக்கத்தை வலுப்படுத்த மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த திலகர் தென்னிந்திய பயணம் மேற்கொண்ட போது மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு ஆப்ஷன் சி 1918. ஓகேங்களா? ஓகே, 14வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி.
15 பாருங்கள். பின்வரும் தலைப்புகளில் நூல்களை எழுதியவர் யார்? பின்வரும் தலைப்புகளில் நூல்களை எழுதியவர் யார்? பாருங்கள், முதல் நூல் ஏப்ரல் 1919 அல்லது பஞ்சாப் படுகொலை, இந்த தலைப்பில் ஒரு நூல் எழுதியிருப்பார். அடுத்து லோகமானிய திலகர், இந்த தலைப்பில் ஒரு நூல் எழுதியிருப்பார். ஸோ அது யார் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வே. சாமிநாத சர்மா, திரு வி.கா. கிருஷ்ணசாமி சர்மா, சேலம் ராமசாமி. ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த இரு நூல்களையும் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வே. சாமிநாத சர்மா அவர்கள். ஓகேங்களா? ஓகே, 16வது கேள்வி பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சியை ஒழித்தே தீர வேண்டும் என்ற ஆவேசத்துடன் தான் பொறுப்பு வகித்த 29 பதவிகளிலிருந்தும் ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆங்கிலேயர் ஆட்சியை ஒழித்தே தீர வேண்டும் என்ற ஆவேசத்துடன் தான் பொறுப்பு வகித்த 29 பதவிகளிலிருந்தும் ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். காமராசர், தந்தை பெரியார், ராஜாஜி, சத்தியமூர்த்தி. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 16வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 17வது கேள்வி பாருங்கள். விடுதலைக்கு பிறகு 1949 சென்னை மாகாண முதலமைச்சராகவும் பின்னர் 1954 ஒடிசாவின் ஆளுநராகவும் பணியாற்றியவர் யார்? விடுதலைக்கு பிறகு 1949 சென்னை மாகாண முதலமைச்சராகவும் பின்னர் 1954 ஒடிசாவின் ஆளுநராகவும் பணியாற்றியவர். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பி.எஸ். குமாரசாமி ராஜா, ஏ. சுப்பராயலு ரெட்டியார், பனகல் அரசர். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 17வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பி.எஸ். குமாரசாமி ராஜா. ஓகேங்களா? ஸோ விடுதலைக்கு பிறகு 1949 சென்னை மாகாண முதலமைச்சராகவும் பின்னர் 1954 ஒடிசாவின் ஆளுநராகவும் பணியாற்றியவர் பி.எஸ். குமாரசாமி ராஜா. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைத்த போது 1947ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர். ஓகேங்களா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஏ. சுப்பராயலு ரெட்டியார் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் முதலமைச்சர். ஓகேங்களா? ஓகே, 18வது கேள்வி பாருங்கள். 1927 மக்கள் ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடாது என்ற ஆங்கிலேயரின் சட்டத்திற்கு எதிராக மதுரையில் வாள் ஏந்தும் போராட்டத்தை நடத்தியவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 1927 மக்கள் ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடாது என்ற ஆங்கிலேயரின் சட்டத்திற்கு எதிராக மதுரையில் வாள் ஏந்தும் போராட்டம் நடத்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எஸ்.என். சோமயாஜலு, தீர்த்தகிரி முதலியார், சாமிநாத முதலியார், காமராசர். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, 18வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எஸ்.என். சோமயாஜலு. ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே புக்கில் கூட இருக்குது. நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கேற்று அதை வழிநடத்தி கைதானவர். ஓகேங்களா? ஸோ அவர் அந்த நீல் சிலை அகற்றின் போராட்டத்தின் போது கைதான பிறகு இந்த போராட்டத்தை மேலும் முன்னின்று நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராசர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, 19வது கேள்வி பாருங்கள். எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? ஸோ இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? சேலம் மாநாடு, திருச்சி மாநாடு, திருவண்ணாமலை மாநாடு, காஞ்சிபுரம் மாநாடு. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, 19வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, காஞ்சிபுரம் மாநாடு. ஓகேங்களா? 1925ஆம் ஆண்டு நடைபெற்ற காஞ்சிபுரம் மாநாடு. ஸோ எதனால் வெளியேறினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதற்கு முன்னாடி நடைபெற்ற மாநாட்டில் இருந்தே, அதாவது திருவண்ணாமலை மாநாடு, சேலம் மாநாடு போன்றவற்றில்
அரசு வேலை மற்றும் கல்வியில் அனைத்து சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று பெரியார் இந்த மாநாட்டில் காஞ்சிபுரம் மாநாட்டிலும் மேலும் இதற்கு முன்பு நடைபெற்ற மாநாடுகளிலும் வலியுறுத்தி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்மானம் கொண்டு வர முயன்றார். ஓகேங்களா. ஸோ அந்த தீர்மானம் பிராமணர்களால் பெரிதும் எதிர்க்கப்பட்டு அந்த தீர்மானம் நிறைவேறாமல் போனது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் மீண்டும் காஞ்சிபுரம் மாநாட்டத்தில் அவற்றையே வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற போது மீண்டும் அதற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டதால் பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதாவது காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஓகேங்களா. ஓகே, 19வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, காஞ்சிபுரம் மாநாடு. ஸோ 20வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரி தவறை தேர்வு செய்க. ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின். முதல் கூற்று பாருங்கள். 1924 பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டிற்கு மதுரையிலிருந்து இளைஞர்களை அழைத்து கொண்டு 1100 கிலோமீட்டர் நடந்தே பிரச்சாரம் செய்து அம்மாநாட்டில் பங்கேற்றவர் சோமயாஜுலு. ஸோ அடுத்த கூற்று பாருங்கள். அதே ஆண்டில் திருவண்ணாமலையில் பெரியார் தலைமையில் நடைபெற்ற மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்க சோமயாஜுலு தலைமையில் தேசிய தொண்டர்கள் பலர் பாத யாத்திரையாகவே சென்றனர். ஸோ இதில் எது சரி தவறுன்னு பாருங்கள். 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 2 சரி, 1 2 தவறு. ஓகே, 20வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 2 இரண்டுமே சரியானது தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ரெண்டுமே, அதனால தான் இரண்டுமே சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், 1924 பெல்காம் காங்கிரஸ் மாநாடு. ஸோ இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, காந்தியடிகள் பங்கேற்ற தலைவராக பொறுப்பு வகித்த ஒரே மாநாடு எது அப்படின்னா இந்த பெல்காம் காங்கிரஸ் மாநாடு தான். ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கே மதுரையிலிருந்து இளைஞர்களை அழைத்து கொண்டு 1100 கிலோமீட்டர் நடந்தே பிரச்சாரம் செய்து அம்மாநாட்டில் பங்கேற்றவர் தான் சோமயாஜுலு. ஓகேங்களா. ஸோ அதே ஆண்டில் தான் திருவண்ணாமலை மாநாடு காங்கிரஸ் மாநாடு நடந்தது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி கேள்வியில் பார்த்துருப்போம். ஸோ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தீர்மானம் கொண்டு வர முயன்றார் பெரியார். ஸோ அது தோல்வியுற்றதால் அது மீண்டும் 1925 அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தோல்வியடைந்ததால் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஓகேங்களா. ஸோ அந்த மாநாடும் பார்த்திங்கன்னா, அதாவது திருவண்ணாமலை மாநாடும் பார்த்திங்கன்னா சோமயாஜுலு தலைமையில் தேசிய தொண்டர்கள் பலர் பாத யாத்திரையாகவே சென்றனர். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். ஸோ 20வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 2 இரண்டுமே சரியானது தான். ஸோ 13வது கேள்வி இன்னொருக்க பாருங்கள். ஸோ 13வது கேள்வி பார்த்திங்கன்னா, அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற தந்தை பெரியார் தன்னுடன் யாரை அழைத்து சென்றார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அது என்ன, எப்போ எந்த சூழ்நிலையில் அவர் அழைத்து சென்றார் அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது இல்லைங்களா. ஸோ அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு நடந்த மிக முக்கியமான ஒரு மாநாடு தான் இந்த அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா. ஸோ அப்போ வ.உ.சியிடம் மாநாட்டில் கலந்து கொள்ள போதிய நிதி இல்லாததால் பெரியார் தான் வைத்திருந்த முதல் வகுப்பு ரயில் பயணச்சீட்டு பணத்தில் 2 3ஆம் வகுப்பு டிக்கெட்டுகளை எடுத்து வ.உ.சி மற்றும் அவரது நண்பரையும் உடன் அழைத்து சென்றார். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ நிதி பற்றாக்குறையால், அதாவது வ.உ.சியிடம் போதிய நிதி இல்லாததால் பெரியார் தான் வைத்திருந்த முதல் வகுப்பு ரயில் பயணச்சீட்டு, ஓகேங்களா. ஸோ முதல் வகுப்பு ரயில் பயணச்சீட்டுக்குரிய பணத்தில் 2 3ஆம் வகுப்பு டிக்கெட்டுகளை எடுத்து வ.உ.சி மற்றும் அவரது நண்பரையும் உடன் அழைத்து சென்றார் தந்தை பெரியார். ஓகேங்களா. ஸோ அந்த மாநாட்டு, அந்த அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவர் யார் அப்படின்னா மோதிலால் நேரு. ஓகேங்களா. அது நோட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாநாட்டில் என்ன அப்படின்னா கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிரான கண்டன தீர்மானம். ஓகேங்களா. ஸோ அதுதான் 13வது கேள்வியில் அந்த குறிப்பு சொல்லாமல் விட்டுட்டேன். ஓகேங்களா. ஸோ 20 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ முழுக்க அவுட் சோர்ஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு குறிப்பெடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் இதே இந்திய தேசிய இயக்க தலைவர்கள் பகுதியில் 5வது பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.